வணக்கம், வெல்கம் டு சாகேத்ராம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நெல்லிக்காவை வச்சு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் எப்படி போடுறதுங்கிறத தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு 20 நெல்லிக்காவை எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒழுங்காக வெந்துருத்தான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை மாதிரி நெல்லிக்காவை எடுத்து அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற சீட்ஸ் தனியாக, மேலே இருக்கிற அந்த சதைப்பத்து தனியாக வரும். அதே மாதிரி எல்லா சீட்ஸையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. விதையோடு நீங்கள் ஊறுகாய் செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால தான் உள்ளே இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு கனமான கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 100 ml சுத்தமாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நிறையா இருக்கணும், அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதே எண்ணெயில் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்துட்டு அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளவுதான், நம்மளோட ஊறுகாய் தயாராகிடுது. இப்போது இந்த எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சுருண்டு வரும். ஆல்ரெடி நெல்லிக்காய் தண்ணியில் வேக வச்சுருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் சலசலப்பெல்லாம் அடங்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கி முடிச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நெல்லிக்காய் நல்லா வதங்கியிருக்கு. அவ்வளவுதான், ஆற விட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னர்லையோ மாற்றிக்கோங்க. இப்போது இது இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே பண்ண ஊறுகாய். இதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு எப்படி ஊறி இருக்குங்கிறதையும் வீடியோவோட கடைசியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெல்லிக்காய் மட்டும் கையில் இருந்தது அப்படின்னா 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். தயிர்ஞ்சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இது இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு டே வீடியோ. அடுத்ததாக இப்போ ஊறி இருக்கிறது 2 நாள் கழிச்சு ஊறினதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்துட்டுருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். ஊற ஊற எண்ணெயெல்லாம் இழுத்துன்றோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க. சிம்பிளான ஈஸியான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுத்து. செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சிம்பிளான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.